जय जय शङ्कर हर हर शङ्कर जय शङ्कर हर हर शङ्कर. 1971 தஞ்சாவூரில் பெரியவா முகாம். தினசரி கல்யாண உற்சவம் தான். பொதுவாக அந்த தஞ்சாவூர் ஜில்லா, கும்பகோணம், நாகப்பட்டினம் இந்த சைட்லாம் பெரியவா போனால் அங்கே நித்தியப்படியே திருவிழா தான். அதுவும் தஞ்சாவூரில் என்ன பெரிய விசேஷம்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில் பெரியவாக்கு ரொம்ப உகந்தது. அங்கே பெரியவாக்குன்னு நிறைய டிவோட்டிஸ் உண்டு. அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவா. தஞ்சாவூர் ஜில்லாவில் பத்தர் தெருவுன்னே ஒன்று உண்டு. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டுலேருந்து அப்படி வந்தால் ஒரு ஹோட்டல் பின்னாடி அந்த தெருக்கு பேர் மாட்டு மேஸ்திரி சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தா நிறைய பத்தர்கள் வீடாக இருக்கும். நகை பத்தர்கள், அந்த நகை வணிகம் செய்யக்கூடியவா பொதுவாகவே தஞ்சாவூர் ஜில்லாவில் உண்டு. காமாட்சி மேலே பெரிய பற்று கொண்டவா, பெரியவா மேலே நேசம் கொண்டவா. அப்பெல்லாம் மடத்தில் என்ன ஒரு சிறப்பு உண்டுன்னு சொன்னால், இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறாங்கல்ல, 108, 1008 இந்த மாதிரி புஸ்தகத்தை ஃபுல் பண்ணி கொடுத்தா ஒரு வெள்ளி காயின் கொடுப்பாங்க. நல்ல பாடல் ஒப்பித்தல், தேவாரம், திருவாசகம், பிரபந்தம் இதெல்லாம் சொன்னால் குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு. இப்பையும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அன்பர்கள் அமைதியாக நம்ம வேதபாரதி அண்ணா பண்ணின்னு இருக்கார், நம்ம வலசை ஜெயராமன் சார் போன்றவர்கள்லாம் பாரம்பரிய பண்பாடு இந்த மண்ணில் சீர்குலைஞ்சு போயிடக்கூடாது, அதெல்லாம் நன்னா வரணுங்கிறதுக்கு தங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பெரியவாளை நினச்சிட்டு அமைதியாக விளம்பரம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கா. இது ஒரு பகுதி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் இப்போ நம்ம மதுரையில் நெல்லை பாலு நித்தியப்படி அன்னதானம் சார். டெய்லி 350 பேருக்கு, அந்த மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் மின்னல் வந்தாலும் பிறருடைய வயிற்று பசியை போக்கக்கூடியதானே சார் பெரியவா கான்செப்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பெரியவாவே ஒரு அதிசயம் செஞ்சுருக்கா. இப்போ தஞ்சாவூர் ஜில்லாக்குள்ளே வரேன். ஒரு வெள்ளிக்கிழமை சுகாசினி பூஜைக்கு ஏற்பாடு. சாரசாரியாக புடவை சத்தம், பெண்கள் எங்கே எல்லாம் காமாட்சி அம்மன் கோவில் சுகாசினி பூஜைக்கு பெரியவாளை சேவிக்கிறதுக்கு போயாச்சு. யாரோ ஒரு அன்பர் ஒரு பத்தருடைய ஏற்பாட்டில் சின்ன எல்லாருக்கும் ஒரு பொட்டு, அம்பாள் உருவம் பதிச்ச தங்க காசு எல்லாம் நியமமாக வந்து பூஜை பண்ண எல்லாரும் அப்படி அந்த மடியில் அந்த தலைப்பை வச்சுட்டு அப்படி வாங்கிக்கிறா. ஒவ்வொரு காசாக பெரியவா போட்டுட்டே பிளெஸ்ஸிங் அப்படி கொடுத்துட்டே வரா. திடீர்னு ஒரு அம்மாவுக்கு 2 காசு விழுந்துடுத்து. ஓரமாக போய் பார்க்குறா, பெரியவா கையில் வாங்குறதே பெருசு, அதுவும் காமாட்சி அம்மா ஆலயம், சுகாசினி பூஜை, பெரியவாளுடைய பிளெஸ்ஸிங், வெள்ளிக்கிழமை, 2 காசு, பொற்காசு, தங்க காசு, சொக்க தங்கம். ஆனால் அவன் மனசு ரொம்ப பால் போல. எல்லாரும் போனதுக்கப்புறம் நின்றுட்டு, பெரியவா எனக்கு 2 காசு அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அதெல்லாம் இல்லை பெரியவா விளையாட்டா, அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஒன்று தான். அடுத்தது, இல்லை பெரியவா எனக்கு 2 வந்துடுத்து. இல்லையே உனக்கு ஒன்று உன் வயிற்றில் உண்டாகியிருக்க குழந்தைக்கு ஒன்று, உனக்கு ஒன்று உன் வயிற்றில் உண்டாகியிருக்க குழந்தைக்கு ஒன்று. சார் அழுதுண்டே அந்த அம்மா ஆற்றுக்கு வந்தவ தான் சார். அவளுக்கு திருமணமாகி பல நாய் பிள்ளை பேர் இல்லை சார். அவள் வயிற்றில் கரு உண்டா இருக்குங்கிறத தன்னுடைய ஞான சூரியன் சொல்லி ஒரு பொற்காசை, ஒரு தங்க காசை, அதுவே தங்கம். அதுதான் சார் பெரிய இந்த சித்தர்கள் ஞானிகளுடைய ஞான பார்வைங்கிறது. இப்படியெல்லாம் நடக்குமானா நடந்திருக்கே. ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய பால்ய பருவம், கையில் திருவோடு ஏந்திண்டு பிக்ஷைக்கு போகிறார். பவதி பிக்ஷாந்திகன்னு கேட்குறா. உள்ளே இருக்க அம்மா இன்னைக்கு துவாதேசி, வறுமை குடும்பத்தில், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வந்திருக்கவன் குழந்தை முருகன் மாதிரி இருக்காருன்னு உள்ளே இருந்து ஒரே ஒரு நெல்லிக்காயை கொண்டு வந்து போடுறார். ஆனால் அவளுடைய பக்தி ஸ்ரத்த, கண்ணீர் பீரிட்டு அடரா. கண்ணை மூடி இந்த குழந்தை பாடினது
நெல்லிக்காய் மலைமலையாக கொட்டினது, அதுதான் தங்க நெல்லிக்காய் கனகதாரா தோத்திரம்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஏன் பெரியவா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் சேர்த்து அவளுடைய அன்புக்கு, அவளுடைய பக்தி ஸ்ரத்தைக்கு, காமாட்சி மேலே வைத்திருக்கக்கூடிய அவளுடைய அளவு கடந்த அன்புக்கு ஒரு தங்கத்தை பரிசாக கொடுக்கணும்னு இந்த சொக்கத்தங்கத்தையே கொடுத்ததுன்னு அந்த சொல்லி முடிக்கிறா. இந்த உபன்யாசகர் சொன்னபோது என் கண்ணே ஜலமாயிடுது. இங்கே முக்கூர் சுவாமிகளுடைய பெரியவா அதிசயங்களை சொல்ல கேட்கணும். அவர் எந்த உபன்யாசம் பண்ணாலும் 10 நிமிஷம் முக்கூர் பெரியவாளை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டா. அப்படி உதிர்த்த முத்துக்களில் ஒன்று. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய ஜெய